Hello students, 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1ல 15வது கணக்கு. இந்த 15வது கணக்கு ஒரு புதிய கருத்து அடிப்படையை வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நாம ஆர்மி எடுத்துக்கலாம். ஆர்மியில் ஒரு கண்ட்ரோல் ரூம் ஒன்று இருக்கும், கட்டுப்பாட்டு அறை. சண்டை நடக்கிற இடத்துல இருக்கவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. இந்த சண்டை நடக்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க கட்டுப்பாட்டு அறையோடு தொடர்பு கொள்ளும்போது நம்ம பேசுகிற மாதிரி மொழிகள் பேச மாட்டாங்க. ஏன்னா சில ரகசியமான செய்திகளை பரிமாற வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரகசிய செய்திகளை அனுப்புவதற்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மொழியை பயன்படுத்துனாங்க. சரியா? அந்த மொழிக்கு பேர் சங்கேத மொழியியல்னு பேர். அந்த சங்கேத மொழியியலில் நம்ம இந்த அணிகளை பயன்படுத்தி அவங்க ஒரு சங்கேத மொழியை உருவாக்குறாங்க. சீக்ரெட் மெசேஜ். சரியா? அந்த சீக்ரெட் மெசேஜை உருவாக்குறதுக்கு ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்துகிறாங்க. ஒரு குரூப், ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் A to Z 26 எழுத்து இருக்கு இல்லையா, அதையும் அந்த எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு எண்களையும் 1லேருந்து 26 வரைக்கும் எண்களையும் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி காலி இடம் எதாவது வந்ததுன்னு சொன்னால் அதில் 0வை பயன்படுத்திக்கிறாங்க இந்த சங்கேத மொழியாக்கம் செய்யறதுக்கு. சரியா? சங்கேத மொழியாக்கம் அப்படின்றது என்கிரிப்ஷன், என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். மொழி ஆக்கம் செய்கிறது. சரியா? அதை மெசேஜ் அனுப்புறதுக்கு, செய்தி அனுப்புறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்கிரிப்ஷன் அப்படின்னு பேர். சரியா? அந்த மாதிரி மொழி ஆக்கம் செய்வதற்கு அவங்க ஒரு அணியை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பேர் சங்கேத மொழியாக்க அணி அப்படின்னு அர்த்தம். இந்த -1 -1 2 1 கொடுத்துருக்காங்க. இந்த அணிக்கு பேர் என்னது? சங்கேத மொழியாக்க அணி, அதாவது என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இங்கிலீஷ்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள்லாம் அடுத்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகும்போது தமிழில் இருக்கக்கூடிய வேர்டுங்கள் ஆங்கிலத்தில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் இங்கிலீஷ் அது டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரி, அடுத்தது இந்த மெசேஜ் தான் 2 - 3 24 கொடுத்துருக்காங்க. வழி தான் மெசேஜ் அனுப்புறது. ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அனுப்புகிற மெசேஜை ஒரு இடத்துலேருந்து இப்போ சண்டை நடக்கிற இடத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. ஏதோ அனுப்பும்போது அந்த செய்தி இந்த மாதிரி அணி வடிவத்தில் மாற்றி அனுப்புவாங்க அவங்க. சரி, இது அணி வடிவத்தில் போகிற செய்தி எப்படி அவங்க மறுபடியும் தெரிஞ்சுக்கிறது? என்ன வெறும் எண்கள் மட்டும் இருக்கே, இது எப்படி அவங்க என்ன அனுப்பிச்சாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு அவங்க அங்கே கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்க, கட்டுப்பாட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அனுப்புகிற மெசேஜை மொழி மாற்றம் செய்வாங்க. சரியா? டீகோட் பண்ணுறது, டீகோடிங், டீக்ரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மொழி மாற்றம் டீகோட் பண்ணுறதுக்கு, மொழி மாற்றம் செய்யறதுக்கு ஒரு அணியை பயன்படுத்துவாங்க. அந்த அணி என்னென்னா, இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள், இந்த அணியோட நேர்மாறு அணி. ஸோ அப்போது ஒரு அணியை பயன்படுத்தி ஒரு செய்தியை மாற்றி அனுப்புகிறாங்க. அந்த அனுப்பின செய்தியை அங்கே இருக்கிறவங்க உள்வாங்கி மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அதை மொழி மாற்றம் செய்கிறாங்க. மொழி மாற்றம் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட அணியினுடைய நேர்மாறு அணியை பயன்படுத்துகிறாங்க. சரியா? இந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த ரகசிய குறியீட்டை அவங்க படிக்கிறாங்க. இந்த முறைக்கு பேர் சங்கேத மொழியியல் அப்படின்னு பேர். சங்கேத மொழியியல். இங்கிலீஷில் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது. நீங்கள் இன்னும் ஹையர் ஸ்டடீஸில் போகும்போது நிறைய படிப்பீங்க. சைபர் செக்யூரிட்டி இங்கெல்லாம் போகிறீங்க இல்லையா, சைபர் செக்யூரிட்டி பற்றியெல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரியான ஸ்டடி நமக்கு அங்கே வரும். சரியா? இப்போ இதை வச்சு ஒரு கணக்கு உருவாக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. கணக்கில் ஒன்றும் கிடையாது. கணக்கு ஒரு மொத்தத்தில் ஒரு 6-7 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். இது எப்படி நம்ம பண்ணுறோன்றது தான் முக்கியம். சரியா? இப்போ இதுக்கு கணக்கு நம்ம படித்து பார்க்கலாம். முதல்ல 1 -1 -1 2 1 என்ற அணியை பிந்தைய பெருக்கல் சங்கேத மொழியாக்க அணியாக கொண்டு, இந்த பார்த்துக்கோங்க, இந்த சங்கேத மொழியாக்க அணி, இதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ்னு பேர். அப்போ இதான் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ், சங்கேத மொழியாக்க அணி. சரியா? அந்த ரகசிய குறியீட்டை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட அணி அப்படின்னு அர்த்தம். சரியா? இது ரகசிய குறியீடு. இந்த அணி வடிவத்தில் அனுப்பிச்ச ரகசிய குறியீடு இதுதான். 2 -3 24 என்று பெறப்பட்ட செய்தி. இந்த செய்தி எங்கே அவங்க ஒருத்தர் அனுப்புகிறாங்க, அனுப்பிச்ச செய்தியை அவங்க உள்வாங்கிறாங்க, பெறுகிறார்கள். சரியா? செய்தியை -1 -1 2 1 நேர்மாறு அணியின் பிந்தைய பெருக்க சாவியாக கொண்டு, இப்போ நேர்மாறு அணியை பின்புற பெருக்கலாக கொண்டு, கீ, அதான் சீக்ரெட் கீன்னு சொல்கிறோம். சரியா? இந்த மொழி இந்த அணி அம்சங்கள் என்கோடிங் மெசேஜ். இந்த என்கோடிங் மெசேஜை நாம் என்ன பண்ணோம், இந்த அணியோட நேர்மாறு அணியால் பெருக்கிட்டு பிந்தைய பெருக்கலாக பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மொழி மாற்றம் செய்யப்பட்ட மெசேஜ் கிடைக்கும். சங்கேத மொழி மாற்றம் செய்க.
இதற்கு இங்கே ஆங்கில எழுத்துக்கள் A to Zக்கு முறையே எண்கள் 1லிருந்து 26ஐயும் காலியிடத்துக்கு 0ஐயும் பொருத்தி சங்கேத மொழியாக்கம் மற்றும் மொழிமாற்றம் செய்கிறேன்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த ABCD இங்கே எழுதியிருக்கிறோம். அப்படி ABCD 26 எழுத்துக்களையும் ஏவுக்கு நேராக 1, பிக்கு நேராக 2 இப்படி போட்டு இசட்டுக்கு 26ஓட முடிச்சிருக்கிறோம். இதுதான் வந்து அவங்க பயன்படுத்தப்பட்டது. எங்கேயாச்சும் ஒரு காலி இடம் வருதுன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, 0 போட்டுப்பாங்க. ஸோ இங்கே இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0 வரதுக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை. ஏன்னா 2x2 வரிசை உள்ள ஒரு அணி இது. இங்கே கொடுத்துருக்கூடிய மெசேஜ்லேயும் பாருங்கள், நிறைய அணி வந்து 2 இங்கே வந்து 2 ஒரு நிறை 2 நிரல் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய அணி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இங்கே நமக்கு 0 வரதுக்கு இதில் வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ கணக்குக்கு வரலாம். இந்த கணக்கு வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் எழுதக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஸ்டெப்ஸை நம்ம எந்த கணக்கு கேட்டாலும் அந்த அணியை மட்டும் மாற்றி இந்த ஸ்டெப்பை எழுத பழகிக்கணும். சரி, முதல்ல கொடுக்கப்பட்ட அணி வந்து சங்கேத மொழியாக்க அணி எது இதானே, இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போது சங்கேத மொழி ஆக்க அணி A ஈக்குவல் டு -1 -1 2 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, இது நாம் எடுத்துக்கிறது தான், ஏன்னு பேர் கொடுத்துக்கிறோம். சரி, அடுத்தது இந்த சங்கேத மொழியாக்க அணிக்கு நாம் மொழி மாற்றம் செய்வதற்கு என்ன கண்டுபிடிக்கணும், இதோட நேர்மாறு அணி கண்டுபிடிக்கணும். அப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னா, சங்கேத மொழி மாற்ற அணி. மொழி மாற்ற அணி இந்த தமிழில் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. மொழி ஆக்க அணின்னா மெசேஜை உருவாக்கத்துக்கு பயன்படுத்துகிற அணி. மொழி மாற்ற அணின்னா அனுப்பிச்ச மெசேஜை மறுபடியும் நம்ம படிக்கிறதுக்கு மாற்றத்துக்கு பயன்படுத்துகின்ற அணி. அப்போ சங்கேத மொழி மாற்ற அணின்றது என்னென்னா ஈக்குவல் டு A இன்வர்ஸ். சரியா, அப்போ இங்கே நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். A என்ற அணிக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன, 1 அணிக்கோவை A டிட்டர்மினன்ட் A இன்ட்டு சேர்ப்பணி அட்ஜாயிண்ட் A. இதை நம்ம நேரடியாக கண்டுபிடிக்க முடியும். 1 பாருங்க, கொடுக்கப்பட்ட அணி தானே. இந்த அணியில் இது அணிக்கோவையாக மாற்றினா முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளை பெருக்கணும். -1 × 1 பெருக்குனா -1 வரும். அடுத்தது இந்த மூலைவிட்டத்தில் இருக்கு இல்லையா, இந்த 2 உறுப்பையும் பெருக்கணும். 2 -1 பெருக்கி அதை கழிக்கணும். இப்போ 2 × -1 -2 கழிச்சா அது +2 மாறும். சரியா, அப்புறம் சேர்ப்பணி நம்ம நேரடியாக போட முடியும். ஏன்னா இது வந்து 2 வரிசையில் ஒரு சதுரணின்றதுனால சேர்ப்பணியை நம்ம 2 ஸ்டெப்பில் போடலாம். என்ன முதல் ஸ்டெப்னா, இந்த முதன்மை மூலைவிட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை இடமாற்றம் செய்யணும். இடமாற்றம்னா இந்த -1 இருக்கிற இடத்துல +1ஐயும் +1 இருக்கிற இடத்துல -1ஐயும் மாற்றணும். இதுதான் காட்டுறேன் பாருங்க, இந்த அம்புக்குள்ள காட்டுறேன் இல்லையா, இதுதான் முதன்மை மூலைவிட்டம். இந்த முதன்மை மூலைவிட்டத்தில் இருக்க உறுப்புகளை இடமாற்றம் செய்யலாம். 1 -1. அடுத்தது இன்னொரு மூலைவிட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு குறிகளை மட்டும் மாற்றணும். உறுப்புகளை இடம் மாற்றக்கூடாது, அதனுடைய குறிகளை மட்டும் மாற்றணும். குறிகள்னால் அங்கே இருக்கிற குறிக்கு எதிர்குறியாக போடணும். இப்போ இங்கே -1 இருக்குன்னா அது என்ன பண்ணணும், +1 போடணும். +2 இருந்ததுனாக்க -2 போடணும். ஸோ இதான் வந்து அந்த ஏன்ற அணிக்கான சேர்ப்பணி. ஸோ இதை நம்ம சுருக்கணும்னா 1/1 வரும். -1 +2 வந்து 1/1 தான். 1/1ன்னா 1ஆல் 1ன்னு அர்த்தம். 1ஆல் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கூட இருக்குன்னா அந்த அணி மாறாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ 1 1 -2 -1ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட அந்த சங்கேத மொழியாக்க அணிக்கான சங்கேத மொழி மாற்ற அணி, நேர்மாறு அணி. சரிதானே, அடுத்தது என்ன செய்யணும்னா, இந்த செய்தியை பெறுபவர் என்ன பண்றாருன்னா, செய்தியை பெறுபவர் பெறப்பட்ட செய்தியை பின்வருமாறு சங்கேத மொழிமாற்றம் செய்கிறார். சங்கேத மொழி மாற்றம் செய்கிறார். இந்த ஸ்டெப்பு எழுதி பழகிக்கோங்க.
எந்த கணக்கு வந்தாலும் இந்த ஸ்டெப் மாறாது, இந்த அணிகளை மட்டும் மாற்றிட்டா போதும். இப்போ அனுப்பிச்சாச்சு ஒரு மெசேஜ், இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க 2 - 3 20 4ன்ற மெசேஜை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெசேஜை வந்து ரிசீவ் பண்ணவர் பெறுபவர் என்ன பண்ணுறாருன்னா சங்கேத மொழி மாற்றம் செய்கிறாரு. அதுக்கு மொழி மாற்றம் செய்வதற்கு இந்த நேர்மாறணியை பயன்படுத்துறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெறப்பட்ட செய்தியை 2ஆக பிரிக்கிறாங்க. 2 - 3 தனியாகவும் 24 2 தனியாகவும் பிரித்து 2 - 3 நேர்மாறணி கூட பெருக்கிறாங்க. ஏன்னா இங்கே சொல்லியிருக்காங்க நேர்மாறணியின் பிந்தைய பெருக்க சாவியாக கொண்டு சங்கேத மொழி மாற்றம் செய்வதற்கு என்ன பயன்படுத்துகிறாங்க, நேர்மாறணியினை பிந்தைய பெருக்க சாவி. பிந்தைய பெருக்கனா பின்பெருக்கம் செய்கிறாங்க. அப்போது இந்த அனுப்பப்பட்ட செய்தி நம்ம 2ஆக பிரிக்கலாம். 2 - 3 நிறையணி பெருக்கல் பிந்தைய பெருக்கல், அதான் பின்பக்கம் பெருக்கிறோம். நேர்மாறணி என்னங்க 1 1 -2 -1. அப்போது இது பெருக்கலாம் இல்லையா, ஒரு நிறையும் நிரலையும் பெருக்கணும். 2 × 1 2 -3 பெருக்கல் -2 +6. அடுத்தது இந்த நிறை 2வது நிரல் 2 × 1 2 -3 × -1 வந்து +3. ஸோ இதை சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 8 5ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து இந்த 2 - 3 அனுப்பப்பட்ட செய்தி. இது இந்த அனுப்பப்பட்ட செய்தியினுடைய மொழி மாற்ற அணி எது 8 5. இதே மாதிரி அந்த அனுப்பப்பட்ட செய்தி இன்னொரு அணி இருக்கு 20 4. அதையும் எடுத்துக்கலாம். 20 4 எடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணோம், இந்த நேர்மாறு அணி கூட பின்பெருக்கம் செய்யலாம். 1 1 -2 -1. அதே மாதிரி தான் நிறை முதல் நிரல் 20 × 1 20 4 × -2 -8. அடுத்தது 20 4ன்ற நிறை எடுத்துக்கிட்டு 1 -1 கூட பெருக்கலாம். 20 × 1 20 +4 × -1 -4. இதை நம்ம சுருக்கி ஒரு அணியாக எழுதுனா நிறைய அணி கிடைக்குது. 20லேருந்து 8 கழிச்சோம்னா 12, 20 4 கழிச்சா 16. இது ஒரு நிறைய அணி. இப்போ நமக்கு அனுப்பப்பட்ட செய்தி நிறைய அணியாக இருக்குது. நிறைய அணியுடைய வரிசையாக எழுதியிருக்கோம். இந்த நிறைய அணியுடைய வரிசை மாதிரியே இப்போ என்ன பண்ணோம், மொழிமாற்றம் செஞ்ச அணியையும் நம்ம எழுதணும். அப்போது என்ன எழுதலாம், நம்ம சங்கேத மொழிமாற்றம் செய்யப்பட்ட நிறைய அணியின் வரிசை. இங்கே வந்து என்ன எழுதணும், சங்கேத மொழி மாற்றம் செய்யப்பட்ட நிறை அணிகளின் வரிசை. நிறை அணிகளின் வரிசை. இது ஒன்றும் இல்லை, அவங்க வந்து நம்ம அனுப்பிச்சது எப்படி இருக்கோ அதே மாதிரி மொழி மாற்றம் செஞ்சதை எழுதணும். அனுப்பிச்சது 2 - 3 24 2 இது இருக்கு இல்லையா. அப்போ 2 - 3க்கு மொழி மாற்றம் என்ன 8 5. அப்போ அதை வந்து 8 5ன்னு எழுதிக்கலாம். இன்னொரு அணி என்ன 20 4க்கு மொழி மாற்றம் என்ன 12 16. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அனுப்பப்பட்ட செய்தி 2ஆக பிரித்து மொழி மாற்றம் செஞ்சுருக்கிறோம். மொழி மாற்றம் செஞ்ச அணியை மீண்டும் என்ன பண்ணுறோம், நிறைய அணிகள் வரிசையாக எழுதியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. மொழி மாற்றம் செஞ்சதில் வந்து நம்ம எண்கள் கிடைச்சிருக்குது. என்ன 8 5 12 14 எண்கள் கிடைச்சிருக்குது. இந்த மொழி மாற்றத்துக்கு எதை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க, A to Z என்ற ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. 1 to 26 எண்களை என்னவா மாற்றணும், இப்போ நம்ம A to Z என்ற ஆங்கில எழுத்துக்களாக மாற்றணும். ஸோ அப்போ தேர்ஃபோர் எனவே பெறுபவர் தாம் பெற்ற செய்தியை என படிக்கிறார். எழுதுறங்க என்ன படிக்கிறான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த மொழி மாற்றம் செய்யப்பட்ட இந்த மெசேஜை படிக்கிறார். எப்படி படிக்கிறான்னு பார்க்கலாமா. இப்போ இங்க பாருங்க 8. இந்த 8ன்றது
குறிக்கக்கூடிய எட்டு என்ற எண் குறிக்கக்கூடிய எழுத்து என்னன்னு பார்க்கலாமா? இது பாருங்க, இதான் வந்து எட்டுன்ற எண் குறிக்கக்கூடிய எழுத்து. அடுத்தது 5 குறிக்கக்கூடிய நம்பர் வந்து என்ன இருக்கும் பாருங்க, இது. அடுத்தது இந்த அணியில் 12 குறிக்கக்கூடிய எழுத்து. அடுத்து 16 குறிக்கக்கூடிய எழுத்து. இப்போ இந்த மாதிரி அந்த எண்களெல்லாம் நம்ம என்னவா மாற்றிட்டோம், எழுத்துக்களாக போட்டிருக்கிறோம். அப்படின்னா முதல்ல 8ன்றதுக்கு என்ன போடலாம், நம்ம 8ன்றதுக்கு பதிலாக ஹெச்ன்னு போடலாமா? 5க்கு பதிலாக என்ன போடலாம், ஈன்னு எழுதலாம். 12க்கு பதிலாக என்ன எழுதலாம், எல் அப்படின்னு எழுத முடியும். 16க்கு பதிலாக பி அப்படின்னு எழுதலாம். அப்போது அவங்க அனுப்பிச்ச மெசேஜ் என்ன, ஹெல்ப். இந்த ஹெல்ப்ன்றது தான் பிரித்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹெச்இ தனியாகவும் எல்பி தனியாகவும் பிரித்து 2 அணிகளாக அனுப்பிச்சிருக்காங்க. நாம் மொழி மாற்றம் செஞ்சு அந்த அவங்க அனுப்பிச்சது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து என்ன 2 -3 போட்டால் ஹெச்இ வரலையான்னு கேட்பீங்க. அப்படி இல்லை, இதை வந்து முன்னாடி வேற ஒரு அணியாக உருவாக்கி அதை இந்த அணி கூட பெருக்கி அதை தான் இப்படி மாற்றி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த அணி கூட பெருக்கின இந்த மெசேஜை நம்ம மீண்டும் என்ன பண்ணியிருக்கிறோம், நேர்மறை அணி மூலமாக பெருக்கி நம்ம அவங்க அனுப்பிச்ச மெசேஜை திரும்பவும் டீகோட் பண்ணியிருக்கோம். சரியா? இதுதான் வந்து அனுப்பப்பட்ட மெசேஜ். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா 2x2 வரிசை அணி கொடுத்தாலும் இதே தான், அணியை மட்டும் மாற்றி அப்படியே போட்டு வந்தீங்கன்னா போதும். இந்த எழுதுறதை வந்து இந்த எழுதுறதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அணியை மட்டும் என்ன பண்ணலாம், மாற்றி போட்டுடலாம். புதுசாக கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டால் ஒருவேளை ஏன்ற அணி 3 வரிசை உள்ள ஒரு அணியாக கொடுத்தாங்கனாலும் இதே மெத்தட் தான். ஏவுக்கு வந்து 3x3 வரிசை உள்ள அணி இங்கே எழுதிக்கோங்க. ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. அடுத்தது அந்த அனுப்புகிற மெசேஜ் வந்து பார்த்தா அங்கே நிறையில் 3 உறுப்புகள் இருக்கும். 1/3 இருக்கும். இங்கே வந்து 1/2 இருக்குது. அங்கே வந்து என்ன இருக்கும், 1/3. அப்போ 3 நிறைகள் வரும். அப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து நேர்மாறு அணி கண்டுபிடிச்ச பிறகு அந்த நேர்மாறினுடைய பின்பெருக்கலாக போட்டிங்கன்னு சொன்னால் மொழி மாற்றம் செய்யப்பட்ட அணி கிடைக்கும். இந்த மொழி மாற்றம் செய்யப்பட்ட அணியில் இருக்கக்கூடிய எண்களை என்ன பண்ணணும், ஆங்கில எழுத்துக்களாக மாற்றினா அவங்க அனுப்புகிற மெசேஜ் கிடைக்கும். இதுதான் மெத்தடு. ஸோ கணக்கில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்குவோம்.